கல்லும் முள்ளும் குதித்து வந்தேன், பெரும் கடலும் செடியும் கடந்து வந்தேன். எல்லை விரிந்த செம்மவெளி எங்கும் நான் இறங்கி தவழ்ந்து தவழ்ந்து வந்தேன். ஏறாத மேடுகள் ஏறி வந்தேன், பல ஏரி குளங்கள் நிரம்பி வந்தேன். ஊறாத ஊற்றிலும் முட்புகுந்தேன், மன ஓடைகள் பொங்கிட ஓடி வந்தேன். 1000 காலால் நடந்து வந்தேன், நன்சை அத்தனையும் சுற்றி பார்த்து வந்தேன். நேயமுற புன்சை காட்டிலும் அங்கு அங்கு நீரை இறைத்து நெடுக வந்தேன். அள்ளும் பகலும் அலைந்து வந்தேன், எங்கள் ஆளி இறைவனை காண வந்தேன். நில்லும் எனக்கு நீ நேரமில்லை, இன்னும் நீண்ட வழி போக வேண்டும் அம்மா. இது ஒரு ஆறின் ஓட்டம் மட்டுமல்ல, ஒரு துளி நீரின் பயணம். கடல் நீரில் கலந்து வெற்றி கொண்டாட்டத்தை காண்பது போல தமிழகத்தின் தென்னெல்லை தேவக்கோட்டையிலிருந்து சென்னை மாநகரில் கலைமாமணியின் பேச்சு திருவிழா அரையிறுதி போட்டியில் கலந்து கொள்ள உங்கள் முன் நிற்பதே என் அதிர்ஷ்டத்தின் வெற்றி. என்னையா பார்க்குறீங்க? இன்று நான் பேச இருக்கும் தலைப்பு வெற்றியை தீர்மானிப்பது அதிர்ஷ்டமே. கோவில் கோபுரத்தில் கல்லால் ஆன சாமி சிலையை அன்னார்ந்து பார்த்து கும்பிடும் மக்கள் தான் சாமி சிலை செஞ்ச மீதி கல்லுல தேங்காயை போட்டு உடைக்கிறாங்க. ஐயா, கல்லு என்னமோ ஒண்ணுதான், ஆனா அதோட அதிர்ஷ்டத்தை பொறுத்து தான் வெற்றி கிடைப்பதும் உடைப்பதும் இருக்குது. ஒரே கல் தான், சாமியா சிலையா இருக்கிறதும் அந்த கல் தான். அதே கல் தான் கீழே படிக்கட்டில் 10,000 பேர் அதை மிதின்னு மிதிக்கிறான். இருக்கிற இடத்தை பொறுத்து அந்த கல்லுக்கு மரியாதை. சாமியாக மாறிய கல் அதிர்ஷ்ட கல். 1000 பேரிடம் மிதி வாங்குகிற கல் அதிர்ஷ்டம் இல்லாத கல். அதிர்ஷ்டமும் திறமையும் அப்படிதான். கோவில் வாசலில் நின்றவனை கோபுரத்தில் தூக்கி வைப்பதும், திண்ணையில் உட்கார்ந்திருந்தவளுக்கு திடுக்குன்னு கல்யாணமாவதும் அதிர்ஷ்டத்தினாலே தான். இந்த அதிர்ஷ்டம் வெற்றியை மட்டும் விட்டு விடவாயா போகுது? உள்ளம் என்றும் இப்போதும் உடைந்து போக கூடாது. என்ன இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றக்கூடாது. திறமையை மட்டுமே நம்புகிறவன் பயப்படுகிறான். அதிர்ஷ்டத்தை நம்புகிறவன் நேர்மறை எண்ணத்தோடு சந்தோஷமாய் வெற்றியடைகிறான். நிலால முதல்ல காலடி எடுத்து வச்சது யாருன்னு கேட்டா எல்லாருமே சொல்லுவாங்க நீல் ஆம்ஸ்ட்ராங் என்று. ஆனா முதலில் காலடி எடுத்து வைக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட திறமையான நபர் தான் ஐயா பஸ் ஆல்ட்ரின். தனக்கு கொடுத்த வாய்ப்பை திறமை இருந்தும் பயத்தால் சரித்திர சாதனை வெற்றியை இழந்து விட்டார். ஆனால் கிடைத்த அதிர்ஷ்டத்தை சரியாக பயன்படுத்திய நீல் ஆம்ஸ்ட்ராங் சரித்திர வெற்றியை பெற்றுவிட்டார். ஐயா, மனிதன் உணவின்றி 40 நாட்களும், நீரின்றி 3 நாட்களும், காற்றின்றி 3 நிமிடமும் உயிர் வாழலாம். ஆனால் நம்பிக்கையின்றி 3 நொடி கூட உயிர் வாழ முடியாது. KFC சிக்கன் நிறுவனத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது நல்லதா கேட்டதான்னு நான் இப்போ பேச வரல. ஆனா அந்த பிராண்டை உருவாக்குன கேனல் சாண்டஸை பத்தி தான் நான் இப்போ பேச போறேன். அவருடைய 40 வயதில் உருவாக்கிய பிராண்ட் 1009 முறை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அவருடைய 65 வயசுல தான் அதுக்கு வெற்றி கிடைச்சது. வெற்றியை தீர்மானிப்பது திறமைன்னு சொன்னா அப்ப 40 வயசுலயே இப்ப அவர் ஜெயிச்சிருக்கணும்ல. ஆனா தள்ளாடும் 65 வயசுல அதே திறமையால ஜெயிச்சாரு. அத அதிர்ஷ்டம்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்ல? நேர்மறை எண்ணங்கள் வாழ்க்கையின் சுகம், எதிர்மறை எண்ணங்கள் வாழ்க்கையின் சுமை. நேர்மறையான செயல் வார்த்தை அல்ல, அது வாழ்வின் வெற்றி. இந்த நேர்மறை எண்ணத்தை தான் பேராசிரியர் வைஸ்மேன் அதிர்ஷ்டம்னு சொல்றாரு. நேரம் காலம் சூழ்நிலைக்கு பயப்படாதவரும் இல்ல, அதிர்ஷ்டத்தின் மேல ஆசைப்படாதவரும் இல்ல. அதைத்தான் பெரியவங்க சொல்லுவாங்க, உன் காட்டுல மழை தான் போ, அதிர்ஷ்டம் வாசக்கதவை தட்டுது போல, கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க. சிரிப்பதற்கு பற்களை இறைவன் தந்தாலும் திறமை போல சிரிப்பதற்கான சந்தர்ப்பத்தை, சூழ்நிலையை நாம் தான் உருவாக்க வேண்டும். வெற்றியை தீர்மானிக்கும் அதிர்ஷ்டத்தை போல அதிர்ஷ்டம் என்னை தேடி வரும் என்ற நேர்மறை சிந்தனையோடு வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.